இந்த விதிசார் நியூமராலஜி அப்படின்னா என்ன சார்? விதிசார் நியூமராலஜி என்பது 5வது எண். சிவனுக்கு 3வது கண்ணு மாதிரி நம்ம ஃபார்மல் நியூமராலஜிக்கு 5வது எண், அது 3வது கண்ணு மாதிரி ஆகி போயிடுச்சு. பிரசன்னம் என்ன கூட சொல்லலாம். அதை பிரசன்னங்கிறது சோழி போட்டு பார்க்குறது பிரசன்னம். இது அதுக்கு சமம். இது ஏன்னா அது உச்சம். இது அந்த எண் கணிதத்திலே நம்ம கண்டுபிடிச்சது உச்சம் 5வது எண். தேதி, மாதம், வருஷம் மொத்தத்தை கூட்டினா விதி, அவ்வளோதான். டெஸ்டினி நம்பர், அதான் விதின்ட்டு டெஸ்டினி. அதை தான் நம்ம வந்துட்டு விதிசார். இந்த விதிசார் நியூமராலஜினுடைய வேலை என்னங்க? அடுத்து உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. இந்த விதிசார் நியூமராலஜினுடைய உண்மையான வேலையே கொடுப்பதும் அதுதான், எடுப்பதும் அதுதான். அப்படின்னாக்கா அந்த 1 9 இருக்கிறதுக்கு கொடுக்குது. அதில் விதி எண்ணின் 8ன்னு வரும்போது எடுக்குது. எதை கொடுக்குது, எதை எடுக்குது? பவரை கொடுக்குது, பவரை எடுக்குது. எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும்னு யாராலும் சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ரிஷி மூலம், நதி மூலம் யாரால் சொல்ல முடியுமா? உங்கள் லைஃப் இங்கே ஆரம்பிக்கிங்க, அங்கே போய் முடியுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் விதிசார் நம்பர்னு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா மொத்த கதை சொல்லிடலாம். அதுதான் சீக்ரெட்டு. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் விதிசார் நியூமராலஜி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம மக்களுக்கு ஓரளவுக்கு இந்த விதிசார் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு February மந்தில் கிளாஸ் வேறு கொடுக்க போகிறோம் அப்படின்றப்போம். இந்த விதிசார் நியூமராலஜி அப்படின்னா என்ன? ஏஞ்சல் நியூமராலஜி அப்படின்னா வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, தேவதை எண்களை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்றது. ஃபார்மட்ன்றப்போ இப்போ சாருடைய பதிவுகளை பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த விதிசார் அப்படின்றது என்ன, அதில் என்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து மக்கள்கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கு சார். இந்த விதிசார் நியூமராலஜி அப்படின்னா என்ன சார்? அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு டீப்பாக சொல்லுங்கள் சார். இல்லை, விதிசார் நியூமராலஜிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம அதை தெரியணுன்றதுக்காக 2-3 முறை இப்போ 2-3 ப்ரோக்ராம் கொடுத்தோம். ஆமாம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பிரீஃபாக கொடுக்க தேவைப்படுது. ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு வெறும் அதை பற்றியே சொல்கிற பற்றி இல்லை, அது ஒவ்வொரு கோணத்தில் சொல்கிறோம். அதையவே ரிப்பீட்டடாக பண்ணல, ஒவ்வொரு கோணத்தில் சொல்கிறோம். விதிசார் நியூமராலஜி என்பது 5வது எண். சிவனுக்கு 3வது கண்ணு மாதிரி நம்ம ஃபார்மல் நியூமராலஜிக்கு 5வது எண், அது 3வது கண்ணு மாதிரி ஆகி போயிடுச்சு. அதை இன்னொன்று கூட சொல்லுவோம், பிரசன்னம் என்ன கூட சொல்லலாம். அதை பிரசன்னங்கிறது சோழி போட்டு பார்க்குறது பிரசன்னம். இது அதுக்கு சமம். இது ஏன்னா அது உச்சம். இது அந்த எண் கணிதத்திலே நம்ம கண்டுபிடிச்சது உச்சம் 5வது எண். தேதி, மாதம், வருஷம் மொத்தத்தை கூட்டினா விதி, அவ்வளோதான். டெஸ்டினி நம்பர், அதான் விதின்ட்டு டெஸ்டினி. அதை தான் நம்ம வந்துட்டு விதிசார். தேதியில் ஒருத்தருக்கு 1 இருக்குது, வருஷத்தில் 9. வருஷம் என்ன ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்க லைஃபு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது லாஜிக்கு, இது உண்மை, இது ப்ராக்டிக்கல். அப்போ 1ஆம் தேதி 9ஆம் தேதி இருக்கிறவங்க லைஃபு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா? ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க கருத்து. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இது 4 நம்பருக்கு. 5வது நம்பர் தான் விதிசார் நம்பர். அந்த இடத்துல ஒரு ஆளுக்கு வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு இந்த என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு 8 வந்திருக்கு. 5வது நம்பர் 8 வந்தால் எப்படின்னு பார்த்தாக்கா 1 9 நல்லாயிருக்கு. டேட்டு 1 ஃபேட்டு 9 இருக்கும்போது ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொன்னோம். ஆனால் 5வது நம்பரில் வந்து விதிசார் நம்பரில் 8ன்னு ஒன்று உள்ள அங்கே இருக்குதுன்னு சொன்னால் இது அவங்களையே அறியாமலும் அவங்களையே புரியாமல் கடைசி கட்டத்தில் லைஃப்பை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா தானே இருக்குது, ஜாதகம் போய் பார்த்தாலும் நல்ல ராசி, நல்ல நட்சத்திரம், நல்லா தான் இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. என் கணிதத்தில் பார்த்தா கூட ஓகே 1 9ன்னு போட்டிருக்கு, நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம்? அதுவாங்க இப்போ என்கிட்ட வந்து சொல்லுவேன், அதுவாங்க 5வது நம்பர் 8ங்க, அதான் விதிசார் நம்பருங்க. கடைசி கட்டத்தில் உங்களை ஸ்ட்ரகிளில் தாங்க கொண்டு விடும். சரிங்க, அதெல்லாம் சரிங்க. இந்த விதிசார் நியூமராலஜினுடைய வேலை என்னங்க? அடுத்து உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. இந்த விதிசார் நியூமராலஜினுடைய உண்மையான வேலையே கொடுப்பதும் அதுதான், எடுப்பதும் அதுதான். அப்படின்னாக்கா அந்த 1 9 இருக்கிறதுக்கு கொடுக்குது.
அதில் விதி எண்ணின் 8ன்னு வரும்போது எடுக்குது. எதை கொடுக்குது, எதை எடுக்குது? பவரை கொடுக்குது, பவரை எடுக்குது. பக்தியை கொடுக்குது, பக்தியை எடுக்குது. சக்தியை கொடுக்குது, சக்தியை எடுக்குது. அந்தஸ்தை கொடுக்குது, புகழை கொடுக்குது, பணத்தை கொடுக்குது. மொத்தத்தையும் கொடுத்து மொத்தத்தையும் எடுத்துருது. அது வந்து கொடுக்குது எடுப்பதும் வந்துட்டு மற்ற நம்பருக்கெல்லாம் வந்து கொடுக்குறதுன்னா அவ்வளோதான், எடுக்கணும்லாம் சொல்ல முடியாது. 1ஆம் நம்பர்னால் கொடுக்கும், 2க்குன்னா இப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் கொடுக்குதா எடுக்குதாங்கிறது அதுதான். ஆனால் கொடுக்குறதும் எடுக்கிறதும் ஒரு நம்பர் இருக்குது ஒரு அப்படின்னு சொன்னாக்கா அது விதிசார் நியூமராலஜினுடைய சீக்ரெட். அதை தான் சொல்ல வந்தேன். கொடுப்பதும் எடுப்பதும் அது யாருன்னு கேட்டால் அதுதான் அந்த விதிசாரனுடைய நியூமராலஜியுடைய வேலை. சார் அங்கே இங்கேயும் கூட்டி போய் எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே, ரொம்பவும் பயமாக இருக்க. வாழ்க்கையே பயம்தான், ஆனால் அது ஈஸியாக கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும்னு யாராலும் சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ரிஷி மூலம் நதி மூலம் யாரால் சொல்ல முடியுமா? உங்கள் லைஃப் இங்கே ஆரம்பிக்கிங்க, அங்கே போய் முடியுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் விதிசார் நம்பர்னு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா மொத்த கதையும் சொல்லிடலாம். அதுதான் சீக்ரெட்டு. அப்போ ஒரு மனிதனுடைய ரிஷி மூலம் நதி மூலையும் தெரியப்படுத்துறது, சொல்லப்படுத்துறது, கொடுக்கப்படுத்துறது எல்லாமே விதிசார் நியூமராலஜினுடைய சீக்ரெட். இப்போது சிவன் இருக்கிறாரு, நெற்றிக்கண் 3வது கண்ணு, அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அது எந்தெந்த காலகட்டத்துக்கெல்லாம் வேலை செய்யுமோ அதுக்கு ஈக்குவல் பவர் இந்த விதிசார் நியூமராலஜி. அதுவும் இன்டைரக்டாக எப்படி வேலை தேவைப்படுறப்ப செய்தோ இது அதுமாரி ஆகும். என்னங்க இந்த நம்பரை போயிட்டு சிவனோடு கனெக்ட் பண்ணுறீங்களே, கொடுத்ததே அவர் தானே, பின்ன அவரை தான் சொல்லணும். நம்பரை படைச்சதும் அது தான், கொடுத்ததும் அவர் தான், வாழ்க்கை கொடுத்ததும் அவர் தான், மனுஷனுக்கு உயிரோட்டம் கொடுத்தது அவர் தான், உலகத்தை உருவாக்குனது அவர் தான். அப்போ அவர் தான். அது அப்போ வந்து இந்த 3வது கண் திறக்கும் பொழுது வந்து உலகத்தில் வந்து அக்கிரமங்கள் அநியாயங்கள் தலை தூக்கும் பொழுது சிவனுடைய நெற்றிக்கண் திறக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விதிசார சொல்லும் பொழுது அதுக்கு ஈக்குவலான பவர் அப்படின்றப்போ அப்போது நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை வேற இருக்கிறதுக்கு இந்த விதிசார் நியூமராலஜி பயன்படுதா சார்? கண்டிப்பாக பயன்படும். இல்லை நம்ம இப்போ கூட போன எபிசோடில் ஒரு 4-5 எபிசோட்லேயே சொன்னோம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 1/1/2026 கூட்டா 1/1/1 3 இடத்துல 1 கடைசி 3 கணக்கு பிரகாரம் பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. விதிசாரில் 6 வருது. அப்போ 3க்கு ஆண் 3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருக்கு எதிர்ப்பு எண், பகை எண். அப்போ இந்த வருடம் நடக்குதெல்லாம் பகை கொண்டான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வெளி நியூஸ் வந்து தான் என்னன்னு தெரியல. இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னா அமெரிக்கா தான். இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ கேட்டதுனால அமெரிக்கா தான். ஏன்னா அந்த பகை எண் கொண்டு இருக்கிறதுனால அது அவங்களுக்கு வந்து பாதிப்பு தான் இருக்கும். போகும்போது இப்போது ரீசெண்டாக அரேபியன் கடல் பகுதிக்கிட்ட அமெரிக்கனுடைய பெரிய ஷிப்பு, இது வரைக்கும் அந்த மாதிரி பெரிய ஷிப்பு அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அது டோட்டலாகவே ஸ்மாஷே ஆயிடுச்சு, ஈரான் அடிச்சிருக்குன்ட்டு. இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இனிமேல் பார்க்க போகிறீங்க. அமெரிக்கா தான் இந்த வருஷம் வந்துட்டு பெரிய பாதிக்க போகுதுன்ட்டு. இதை பாருங்கள், இப்போ நான் அமெரிக்கா கிட்ட நிறைய எக்கனாமிக்கலாக பிஸ்னஸ் பண்ணோம். இப்போ டோட்டலாக இந்தியா என்ன பண்ணிருச்சு, எங்கே போயிடுச்சு, யூரோப்பியன் கிட்ட போயிடுச்சு. மொத்த யூரோப்பியனுக்கும் மொத்த பிஸ்னஸ் யூரோப்பியன் திரும்பிடுச்சு. யாருக்கு நஷ்டம்? அமெரிக்காவுக்கு தான் நஷ்டம். இந்தியா வந்து நான் சொன்னேன் ஓரளவுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு சொன்னோம். இருந்தாலும் மொத்தத்தில் இந்த விதிசார் நியூமராலஜிங்கும் போது அங்கே அது இருக்கும்போது கேர்ஃபுல்லாகவே இருக்கிறோம் எல்லாருமே பர்சனலாகவும். ஸோ அது வேலை செய்ய தான் செய்யும். கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த விதிசார் அப்படின்றத வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது படிக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும், என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இதை வச்சு நம்ம வந்து மித்தவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிற மாதிரி ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.